இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல 8ல் சனி இருந்து தசை நடந்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சு கொள்ள போகின்ற மக்களை, பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். பொதுவாக ஆயுள்காரன் சனி பகவான் 8ல் இருந்தால் ஜாதகருக்கு தீர்க்கமான நீண்ட ஆயுள் உண்டு. ஆனால் தீர்க்கமான ஆயுளை கொடுத்து ஜாதகரை என்ன செய்வார் இந்த 8ல் அமர்ந்து தசை நடக்கக்கூடிய சனி பகவான்? பொதுவாக 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். மறைவு என்றால் ஒருவருடன் இருக்கக்கூடிய வெளியில் தெரியாத அன்பு, பாசம், கோபம், ஆசை போன்ற குணங்கள். மறைவு என்றால் கண்ணுக்கு புலப்படாத, தொட்டு உணர முடியாத, எளிதில் புரிந்து கொள்ள முடியாத, எளிதில் நிரூபித்து காட்ட முடியாத அத்தனை விஷயங்களையும் குறிக்கும். அடுத்ததாக மறைவு என்றால் செய்வினை, ஆவி, பேய் போன்ற மர்மம். வாழ்க்கையில் அடுத்து நிகழப்போக இருக்கும் திடீர் சம்பவம், திக்கு முக்காட வைக்கக்கூடிய திடீர் சந்தோஷங்கள், உடலுக்குள் ஒளிந்திருக்கும் நோய், ஒருவருடைய நிறைவேறாத ஆசை, சேர்த்து வைத்த மனக்குமுறல், மறைந்து கிடக்கக்கூடிய பரம்பரை சொத்து, மண்ணுக்குள் புதைந்திருக்கும் புதையல், அதாவது இதுவரைக்கும் பார்த்திராத மிகப்பெரிய தொகை, ஒருவருடைய ஆழமான மனோதீட சக்தி, இது போன்ற விஷயங்களை வெளிக்கொண்டு வருவது இந்த மறைவு ஸ்தானம். ஒரு ஜாதகத்தில் சுபகிரக வீடுகளில் அமர்ந்த சனி, நட்பு வீடுகளில் அமர்ந்த சனி, சுபகிரக பார்வையை பெற்ற சனி, சுபகிரக இணைவை பெற்ற சனி, இது போன்ற சனி சாதகமாக இருந்தால் சாதகமான பலன்களை வெளிக்கொணருவார். அதேபோல் பகை வீடுகளில் அமர்ந்த சனி, பாவ கிரகங்களோடு இணைந்த சனி, சுப கிரக பார்வை பெறாத சனி, இது போன்ற சனி பாதகமான இருந்தால் பாதகமான பலனை வெளிக்கொண்டு வருவார். குறிப்பாக ஜாதகமோ பாதகமோ இது போன்ற ஆழமான விஷயங்களை சனி போன்ற ஒரு இருள் கிரகம் மிகவும் சிரமப்பட்டு வெளிக்கொணரும் போது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி, புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அந்த ஜாதகருக்கு இருக்க வேண்டும். அதாவது லக்னாதிபதி வலுவோடு இருக்க வேண்டும். மேலும் ஆத்மக்காரன் சூரியன், மனோக்காரன் சந்திரனும் கெடாமல் இருக்க வேண்டும். மேற்கண்ட சாதகமான அல்லது பாதகமான பலன்களை வெளிக்கொணரும் போது சனியின் காராத்துவ வழியான நிதானமான மெதுவாக வெளிக்கொணர்வார். அதை தலை வணங்கி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் பொறுமையும் ஜாதகருக்கு அவசியம் இருக்க வேண்டும். குறிப்பாக சனி கர்ம கிரகம் என்பதால் ஜாதகருடைய மிச்ச மீதி விட்டக்குறை, தொட்டக்குறை போன்ற முழுமையான கர்மங்களை அனுபவிப்பதற்காக நீண்ட தீர்க்க ஆயுளை தருவார் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.